ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சேப்பங்கிழங்கு பார்க்குறதுக்கு வலுவலுன்னு இருக்கும் செய்கிறத வேக வச்சு உரிக்கும்போது. ஆனால் நம்ம வறுத்து மசால் பொடி போடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக மாறிடும். இந்த சேப்பங்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டான கிழங்கும் கூட. சிம்பிளான ரெசிபி தான், பார்ப்போம். இது சேப்பங்கிழங்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு அந்த மண்ணெல்லாம் போகிற மாதிரி கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. ஒரு 3 விசில் வரட்டும். ஏன் முக்கால் பதம் தான் வேக வைக்கிறோம். ரொம்ப வெந்தால் கொதனி ஆகி எப்படி சொல்கிறது, அந்த கிழங்கெல்லாம் அப்படி பிதுங்கி வெளியே பிசு பிசுனி ஆயிரும். அந்த அளவுக்கு போகக்கூடாது. ஒரு 4 விசில் அப்படி வச்சோம் அப்படி சொன்னால் நல்லா முக்கால் பதம் ரெடியாக இருக்கும். இதை நம்ம தண்ணியை இருத்துட்டு உரித்து தேவையான அளவில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்சாக போட்டு வறுத்து அள்ளி வச்சுக்கோங்க. முதல்ல அள்ளி வச்சதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த எண்ணெயை ஃபுல்லாக இருத்துட்டு நம்ம அது வறுத்து வச்சுருக்கிற கிழங்கை தூக்கி அதில் போட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடி, வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதுக்கு தனி மிளகா பொடியெல்லாம் போட்டால் ரொம்ப எரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வீட்டில் அரைச்ச மசால் பொடி இல்லைனா கடையில் வாங்குகிற மசால் பொடி ஏதாவது ஒன்று போட்டுக்கினா உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு தீயை ரொம்ப குறைச்சி வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா வீடே மணக்கிற மாதிரி ஒரு அருமையான கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி. இது தயிர் சாதம், மோர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.